பகத்சிங் பகத்சிங் இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு முக்கிய புரட்சியாளரும் ஆவார். இக்காரணத்துக்காக இவர் ஷாஹீத் பகத் என அழைக்கப்பட்டார். ஷாஹீத் என்பது மாவீரர் என பொருள்படும். இவர் இந்தியாவின் முதலாவது மார்க்சியவாதி எனவும் சில வரலாற்றாசிரியர்களால் குறிக்கப்படுவதுண்டு. செப்டம்பர் 27, 1907 பகத்சிங் பஞ்சாபில் உள்ள லாயல்பூர் மாவட்டத்தில் பங்கா என்னும் கிராமத்தில் சர்தார் கிஷன் சிங் வித்யாவதி ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவர் விடுதலை போராட்ட வீரர்களை கொண்ட சீக்கிய குடும்பத்தில் பிறந்ததால் இளம் வயதிலேயே நாட்டுப்பற்று மிக்கவராக வளர்ந்தார். இவரது குடும்பத்தினர் சிலர் பஞ்சாபின் ரஞ்சித் சிங் மன்னரின் ராணுவத்தில் பணியாற்றியவர்கள். இந்தியாவின் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக போராடிய குடும்பம் ஒன்றில் பிறந்த பகத்சிங் இளம் வயதிலேயே ஐரோப்பிய புரட்சி இயக்கங்களை படிக்க ஆரம்பித்து பொதுவுடைமை கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டார். பல புரட்சி இயக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார். விரைவிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற புரட்சி அமைப்பின் தலைவர்களில் ஒருவரானார். 13வது வயதில் பகத்சிங் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தார். 1919ஆம் ஆண்டு நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் உந்தப்பட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். 1928ஆம் ஆண்டு சைமன் கமிஷனை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டம் அறிவித்த போது அதில் பகத்சிங்கின் நவஜவான் பாரத் அமைப்பும் ஈடுபட்டது. அந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதியன்று சைமன் கமிஷனை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் இந்திய விடுதலை போராட்டத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான லாலா லஜபதி ராய் படுகாயமுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் நவம்பர் 17ஆம் தேதி மரணமடைந்தார். இச்சம்பவம் நாட்டில் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது. லாலா லஜபதி ராய் மீது தடியடி நடத்திய வெள்ளை காவல் அதிகாரியான சாண்டஸ் என்பவனை லஜபதி ராய் இறந்து சரியாக ஒரு மாதம் கழித்து டிசம்பர் 17ஆம் தேதியன்று பகத்சிங்கும் ராஜகுருவும் சுட்டுக் கொண்டனர். சாண்டஸை ஏன் கொன்றோம் என்பதை விளக்கி லாகூர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. பகத்சிங்கும் ராஜகுருவும் தலைமறைவாயினர். சாண்டஸ் கொலை வழக்கில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 63 நாட்கள் சிறைவாசத்தில் இருந்தபோது இந்திய கைதிகளுக்கு ஏனைய பிரித்தானிய கைதிகளுக்கும் சம உரிமை பெறுவதற்காக உண்ணாநோன்பு இருந்ததில் இவரது செல்வாக்கு மக்களிடையே அதிகரித்தது. 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி இவர்கள் மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். உயிர் துறந்த அவர்களின் உடல்களை கூட உறவினரிடம் ஒப்படைக்காமல் சட்லஜ் நதிக்கரையில் எரித்தனர். பகத்சிங்கும் அவரது தோழர்களும் மூட்டிய விடுதலை தீ நாடு முழுவதும் பற்றி எரிந்தது. இந்த நிகழ்வானது மேலும் பல இளைஞர்களை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடவும் சோசியலிச கொள்கைகள் இந்தியாவில் பரவவும் வழிவகுத்தது.